உயிர் நண்பா உடன்பிறப்பா சகோதரா இங்க பாரு நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா இன்விசிபிள் பாம்புப்பா. அண்ணாச்சி இது டீ கடைங்கிறத மறந்துடாதீங்க. இது சண்டை போடுற கிரவுண்ட் இல்ல. பாம்புக்கோ துப்பாக்கிக்கோ இங்க வேலை இல்ல. சமோசா தான் சுட முடியும். அண்ணாச்சி நீ இப்ப சொன்னது உண்மைதான் நண்பா. ஆனா இந்த பாம்பை நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் செஞ்சிருக்கேன். பூசணிக்க மாட்டியா இந்த பாம்பை நீ யாருக்காக வேணாலும் எதுக்காக வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா எங்களுக்கு இது ரொம்ப புதுமையா இருக்கு. எங்க அதை காட்டு பார்க்கலாம். எங்கடா ஓடுற? விட மாட்டேன். மாட்டிக்கிச்சு. உயிர் நண்பா இப்ப நீ என்ன காரியம் பண்ணிட்டப்பா? அது ஒரு இன்விசிபிள் பாம்புப்பா. அது சீக்கிரம் தேடி கண்டுபிடி. யாராவது தெரியாம அது பக்கத்துல போய் நின்னு விசில் அடிச்சுட்டா அது உடனே வெடிச்சிரும்பா. நல்லா கேளுங்க டாக்டர் ஜட்கா. இந்த மாதிரி பாம்பை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதப்பா. நண்பா அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஓடி போயிடாதப்பா. எப்படியாவது அந்த பாம்பை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுப்பா. டாக்டர் ஜட்கா சார் அது ஒரே ஒரு பாம்பு தானே. ஆனா நீங்க வச்சிருக்கிற பேக்குக்குள்ள ஏகப்பட்ட பாம்பு வச்சிருக்கீங்கல்ல. அப்படி யாராவது விசில் அடிச்சாங்கன்னா உங்க கையில இருக்கிற எல்லா குண்டை வெடிச்சு செதறிடுமே சார். ஐயோ பத்துலு என் உயிருக்கு உயிர் நண்பா. அந்த பாம்பை பேக்குக்குள்ள க்ளோஸ் பண்ணி வச்சா அது வெடிக்காதுப்பா. எப்போ அந்த பாம்பு இந்த பேக்ல இருந்து வெளியே வருதோ அது உடனே வெடிக்க தயாராயிடும். அப்ப யாராவது விசில் அடிச்சாங்கன்னா போதும் உடனே அது வெடிச்சிடும்பா. மண்டப்பையில நிஜமாவே விசில் அடிச்சா அந்த பாம்பு வெடிக்குமா என்ன சொல்லுடா. மோட்டு என் உயிருக்கு உயிர் நண்பா. நான் சொல்றத நம்புப்பா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ஜோக் அடிக்க மாட்டேன்பா. நம்பு. நான் இப்ப விசில் அடிக்கிறேன். அந்த பாம்பு வெடிக்குதா இல்லையான்னு ஒரு சின்ன பரிசோதனை பண்ணலாம். சொன்னா கேளுப்பா. வேணாம் விசில் அடிக்காத. நம்பர் 1 டிக்கு டிக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது எங்க இருந்து வருது? அநேகமா இது நம்ம வாட்சோட சவுண்டா இருக்கும் பாஸ். ஆனா நம்ம வாட்சை காட்டலையே பாஸ். ஒருவேளை இது பாம்போட டைமரா இருக்குமா? நம்பர் 1 எனக்கு யார பாம் வைக்க போறா? என் பக்கத்துல பாம்ப வச்ச மாதிரி சொல்ற. தெரியல பாஸ். அது கொடி சீக்கிரம் வெடிச்சிர போல இருக்கு. அட வீணா போனவனே என்ன பயமுத்துற? நிஜமாவே எவ்வளோ ஒருத்தன் என் கீழே பாம்பை வச்சிட்டாடா. என்ன பறக்க வச்சிட்டாடா. நல்ல வேலையா அந்த பாம்பு ரொம்ப தூரத்துல போய் வெடிச்சிருச்சுப்பா. அதனால நாம இப்ப ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். டாக்டர் ஜட்கா இருக்காருல்ல, அவரு ஒரு இன்விசிபிள் பாம்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாதான். அது எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. இவ்வளவு லேட்டா வந்து சொல்றியடா. எல்லாத்தையும் அனுபவத்தை பிறகு சொல்றியே. சீதாராம் இந்த பேக பத்திரமா அலமாரியில கொண்டு போய் வச்சிருப்பா. கஜா கஜா போயோ நீ என்ன சொன்னாலும் தெரியுதுல்ல. கைய வைக்க மாட்டேயா. பயமா இருக்குதா? நீங்க 2 பேரும் தூங்க போறீங்களா? இல்ல நண்பா நாங்க தூங்கறதுக்கான டைம் இன்னும் வரவே இல்ல பா.
நீங்க தூங்கறதுக்கான நேரம் வந்துருச்சுடா. தூக்கி தொலைங்க. வாங்கடா, வாங்க வாங்க. நான் கண்டுபிடிச்ச மீதி பாம் எல்லாமே இப்ப ஜான் கையில போயிடுச்சு. நாம இப்ப ஏதாவது செஞ்சு ஆகணுமே. இந்தாங்கப்பா, இந்த கண்ணாடியை நீங்க 2 பேரும் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு உதவியா இருக்கும். டேய் பூசணிக்கா மாட்டியா, நாங்க அந்த குட்டை பைக்கிட்ட பாம் எடுக்கிறதுக்காக போறோம். என்னமோ ஃபேஷன் ஷோல கலந்துக்கிற மாதிரி ஷோ கண்ணாடிலாம் கொடுக்குற. மோட்டு, என் உயிருக்கு உயிர் நண்பா, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதா கண்ணாடி இல்ல. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பாம் எங்க இருந்தாலும் அது உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியும். அப்புறம் இந்த கண்ணாடி இருக்கே, இத போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லா பாம்ஸும் அட்ராக்ட் ஆகி நேரா உங்க முன்னாடி வந்து நின்னுடும். இத போட்டுக்கோப்பா. மோட்டு, இப்ப இந்த 2 கண்ணாடியும் தனித்தனியா வச்சுக்கணும், புரியுதா? ஒருவேளை மாத்தி வச்சிட்டோம், பின் விளைவுகள் அதிபயங்கரமாயிருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? உங்க கையில இருக்கிற காசு, பணம், துட்டு, மணி எல்லாத்தையும் கொண்டு வந்து வைங்கடா. சீக்கிரம் வைங்கடா. என்கிட்ட இப்ப இருக்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் சரியா ஒர்க் ஆகாது. இதையும் உன்கிட்ட தர சொல்றியா? என்னடா என்னைய கிண்டல் பண்றியா? எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க, நீ கிண்டல் அடிக்கிறேன்னு சொல்றியா? நீங்க மட்டும் உங்க கையில இருக்கிற காசை கொண்டு வந்து கொடுக்கலடா, கையில இருக்கிற பாம வெடிக்க வச்சிருவேன்டா. இந்த பாம பார்த்தல, முதல்ல பாம போய் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறமா வந்து எங்களை மிரட்டு. நில்லுங்கடா, நில்லுங்க. நான் இப்ப விசில் அடிச்சா நீங்க மொத்தமா காலி ஆயிடுவீங்கடா. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவங்கிட்ட அதிபயங்கரமான ஒரு இன்விசிபிள் பாம்பே இருக்கு. அவன் கேக்குறத கொடுத்துடுங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மை உங்களுக்கு புரிஞ்சதில்ல? நான் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல? டேய் பத்துலு, ஜானோட கையில பாம் எதுவுமே காணுமே. ஒண்ணு பண்ணலாமா? பேசாம விசில் அடிச்சு செக் பண்ணி பார்த்தலாமா? அடிக்காத, விசில் அடிக்காத. அந்த பாம் கீழே விழுந்துருச்சு, எங்க இருக்குன்னு தெரியல. ஆஹா, பாம் நம்ம காலு கீழே தாண்டா இருக்கு. பாத்து மெதுவாயிடு. மெதுவா பக்குவமாயிடுறா. பாத்திரா மெதுவாயிடுறா. அப்படிதான்டா. விசில் அடிக்கடா, விசில் அடிக்க. இப்ப வேண்டாம் குட்ட பையலே, தவிர கூட விசில் அடிச்சிடாத. ப்ளீஸ், நீ சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிறோம். ஜனங்களை கூட எல்லாரையும் ஒத்துழைக்க சொல்றோம். மோட்டு பத்லு, நண்பனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, ஜான் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டான்டா. புரிஞ்சுதா? நம்பர் 1, எனக்கு என்ன தோணுதுன்னா, பாம் என் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இப்ப நான் அடிக்க போற விசில்ல ஒட்டு மொத்த ஃபுர்ஃபுரி நகரும் வெடிச்சு செதற போகுதுடா. நாய் குட்ட பையல, நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா. நீ பண்ண தப்புக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு நினைச்சோம். ஆனா நீ இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு தயாராயிட்ட. நீ இப்ப போட்ட பாம் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது. அந்த பாம் ஒருவேளை உன் காலுக்கு கீழே இருந்தா நீ என்னடா பண்ணுவ? நீயே வெடிச்சு செதறிடுவ. பயப்படாதீங்க, இந்த கண்ணாடியை போட்டுக்கங்க. இத போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பாம் எல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாம்ஸ் எங்க இருக்குன்னு கண்ணுக்கு தெரியுதுடா. இப்ப நான் அடிக்க போற விசில்ல இந்த மொத்த ஃபுர்ஃபுரி நகரம் அழிய போகுதுடா. முட்டாளாயிட்டீங்களா? மை கண்ணாடி. ஏன்டா யோசிக்கிறேன்? முதல்ல நீ விசில் ஏறா, பின்னாடியே நானும் விசில் அடிக்கிறேன். மோட்டு வேணாம், மோட்டு விசில் அடிச்சிடாத. விசில் மட்டும் அடிச்சிடாத மோட்டு. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்க மாட்டோம். அந்த பாம்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஓடுகடா.
களவாணி பசங்களா கூட்டமா ஒண்ணு சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விசில நீ அடிக்கிறாயா இல்ல நான் அடிக்கட்டுமா? வேணா மோட்டு வேணா, விசில் அடிக்காத, நீயும் விசில் அடிக்காத, நானும் அடிக்க மாட்டேன். வேணா மோட்டு. ஆனா இந்த பாம் மொத்தம் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு மோட்டு. சொல்லுங்க. அடி மோட்டு. இப்ப ஜாடா இருக்கிறடா. எப்படா டான் ஆகுறது? எப்படா டான் ஆக முடியும் சொல்லுங்கடா. பாஸ், நம்ம அடி வாங்கி உடம்பெல்லாம் மறந்து போச்சு. அடி வாங்குறத நம்ம எக்ஸ்பெக்ட் ஆயிட்டோம் பாஸ். பாஸ், நம்ம 1000 தடவை அடி வாங்கிட்டோம் பாஸ். ஆனாலும் நம்மளால மோட்டு பத்துலவை ஜெயிக்கவே முடியல. ஆஹா, அங்க ஓட்டெல்லாம் நிறைய இருக்கு. டேய் பத்தல மண்டையா, நம்ம வீடு ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சுடா. அத நாம சீக்கிரமா சரி பண்ணி ஆகணும்னு சொல்றேன். மோட்டு, அழகான ஒரு பெரிய வீடு கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்ன்றத டீடைலா ஒரு லிஸ்ட் போடணும்டா. ஓகே, வாஸ்துபடி கிச்சன் எந்த இடத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் ஹால் எந்த இடத்துல இருக்கணும், பெட்ரூம் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், அப்புறம் கிச்சனை எந்த பக்கம் வைக்கலாம். இத பத்தி நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கலாம். ஏய் மோட்டு பத்தலோ, என்னடா காணாதத கண்ட மாதிரி உங்க வீட்டையே இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல பாக்ஸர் அண்ணா, எங்க பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசா கட்டலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க, கிச்சனை எந்த டைரக்ஷன்ல வைக்கலாம்? வீட்டோட பிளானை காட்டுங்க, அத பார்த்து நான் சொல்றேன். கைவசமே இருக்கே, இங்க பாருங்க. கிச்சன் இங்க தான் இருக்கணும். ஓகே, நீங்க சொன்னா சரி. அப்படியே பாத்ரூம் எந்த பக்கம் வைக்கலாம்? இந்த பக்கமா இல்ல இந்த பக்கமா? கிச்சனை இங்க வச்சாச்சுன்னா பாத்ரூம் இங்க தானே இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. அவசரப்பட்டு கிளம்பாதீங்க. அப்படின்னா கிச்சன் இந்த பக்கம் வருமா? அப்ப பாத்ரூம் அந்த பக்கம் வரும். இந்த பக்கம் பாத்ரூம் வச்சாச்சுன்னா இந்த பக்கம் கிச்சன் வரும். என்னடா இது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த மண்டப்பைய குழம்பிட்டு போயிட்டா. டேய் மோட்டு, கிச்சன் அந்த பக்கம். சரிடா, அப்படின்னா டோர் எந்த பக்கம் வரும் அத முதல்ல சொல்லு. பாக்ஸர் அண்ணாச்சி, வீட்டோட வாசப்படி எந்த பக்கம் வரணும்? ஈஸ்ட் சைடா இல்ல வெஸ்ட் சைடா? அத மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லிட்டு போயிடுங்களா, உங்களுக்கு புண்ணியமா போகும். வாசப்படி எந்த பக்கம் இருக்கும்? எந்த பக்கம் வரணும்? அட டோரை ஈஸ்ட் பக்கம் வைங்க. பாக்ஸர் அண்ணாச்சி, நீங்க சொன்ன மாதிரி கிழக்க பார்த்து வாசப்படி வச்சோம்னா என்ன பிரயோஜனம்? ஒரு மேற்கு பக்கம் இருந்தா அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவ்வளவுதானே, வாங்க விளக்கமா சொல்றேன். நீ ஈஸ்ட் பக்கம் போ, நீ வெஸ்ட் பக்கம் போ. ஆரம்பிச்சுட்டாயா? ஹலோ, பாக்ஸர் பண்ணியா, ஈஸ்ட் பக்கம் டோர் வைக்கிறதால என்னடா பிரயோஜனம்? அது கொஞ்சம் மேல வரியா சொல்ல வேண்டியது தானே? ஓய் மோட்டு பத்தலோ, நீங்க அங்கேயே இருங்க, நானே இப்ப அங்க வந்து உங்களுக்கு சொல்றேன். இதோ வரேன். நீங்க வீடு கட்டி முடுக்கிற வரைக்கும் நான் இந்த பக்கமே வர மாட்டேன். 2 பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க. போட, இத வாங்க. வீடு கட்டுறேன்னா வீடு தொலைச்சிருவேன். ஹலோ சிங்கம் சார், எங்க வீட நாங்க இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே குட், ரெனோவேஷன் பண்ணு. நான் இனாகிரேஷனுக்கு கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சார், ஒன்னு இந்த புர்பரி நகர்ல நான் இருக்கணும், இல்ல அந்த கிரிமினல்ஸ் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சிங்கம் இஸ் ஹியர். ஹலோ சிங்கம் சார், அந்த வீட கட்டுறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்லவே இல்லையே. மோத்து, இங்க பாரு, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், அது எனக்கு எப்படி தெரியும்? சாரி சார், அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சிங்கம் இங்க இருக்கும் போது. ஹலோ, என்னையா பிரச்சனை சொல்லு. ஹலோ சிங்கம் சார், ஒரு 20,000 பணம் இருந்தா வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம்ல? அத்துலு, எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. இனிமே என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஓகே, என்ன வச்சிட்டாரு?
சாரி சார், அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த உடனடியா பட்ஜெட்டை சொல்லுங்க சார். நாங்க சீக்கிரமா ரிப்பேர் வேலையை ஆரம்பிக்கிறோம்ல. ஓகே ஓகே. டேய், என்ன நீங்க ஒழுங்கா வேலை செய்ய விடுவீங்களா இல்லையா? இப்பவே சொல்லி தொலைக்கிற என்ன பட்ஜெட் ஆகும்னு. இப்போ ஒரு விஷயத்துல நல்லா கவனமா இருங்க. என்னோட கை உங்களை தேடி வந்து பட்ஜெட் சொல்ல ஜாக்கிரதை. போதவிடா. ஐயோம்மா. நண்பர்களே, முதல்ல எங்க வீட்டை நாங்க இடிச்சு தள்ள போறோம். ரெடியா? சீக்கிரம். ஒட்டுப்பத்துல என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, டென்ஷன் ஆகாத. நான் இதோ உன் பிரச்சனையை ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்றேன். நண்பர்களே, இப்ப பாருங்க, ஒரு செகண்ட்ல ஒட்டுமொத்த வீட்டையை எப்படி இடிச்சு தள்ளுறேன்னு. வாங்க. அண்ணாச்சி, இதை இழுக்க மறந்துட்டீங்க. இருங்க, நான் இழுக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த புர்ஃபுரி நகரை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கணும், இல்லைன்னா அந்த கிரிமினல்ஸ் இருக்கணும். என்ன மிஸ்டர் சிங்கம், இப்ப மறுபடியும் சாரி சொல்ல போறியா? ஆஹா, இது எங்க இருந்து வந்தது? பத்துலோ, அங்க பாத்தா. சூப்பரா இருக்கு. மறுபடியும் இந்த புல்டோசர் நம்மள துரத்திக்கிட்டே வருது. பேசாம நாம குதிச்சிடலாம். சத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன், எவன் இந்த புல்டோசரை இங்க கொண்டு வந்தானோ அவனை சும்மா விட போறது இல்ல, ஷூட் பண்ண போறேன். நம்ம வீட்டை இடிக்கிறதுக்கு இனிமே நாம தான் ஒரு ஐடியா யோசிக்கணும். மட்டும் வீட்டுக்கு அடியில ஒரு பள்ளம் நோண்டி பாம்பை வெடிக்க வச்சு தரமட்டம் ஆக்கிடலாம். என்ன ஐடியா? ஒட்டுமொத்தல என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, இங்க பாருங்க, நான் ஒரு புது மானிட்டர் ரெடி பண்ணிருக்கேன்பா. இத வச்சு மோட்டோ எந்த பொசிஷன்ல இருக்கான்னு நம்ம ஈஸியா பாத்துடலாம். வாங்க வாங்க, குடுங்க நல்லா வருவீங்க. அப்படிதான் மோட்டோ போய்கிட்டே இரு. ஒரு பாம லெஃப்ட் சைடுல வை, இன்னொரு பாம அப்படியே ரைட் சைடுல கொண்டு போய் வை. ஓகே. பத்துலோ, நீ சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடுல இந்த பாம ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா. ஓகே மோட்டோ, இப்ப ரெண்டாவது பாம அப்படியே கொண்டு போய் ரைட் சைடுல வச்சிட்டு ஓடி சீக்கிரம் வா, வெடிக்க வைக்கலாம். நான் வச்சிட்டேன். ரைட் சைடுல பாம வச்சிட்டேன்டா. இப்ப பாம வெடிக்க வச்சிடலாம். ஓகே. அத மூடு. என்னடா கண்ணா பின்னாடி வெடிக்குது மோட்டோ? அம்மா. ஏய். டேய் மண்டையா, நம்ம வீடு தரமட்டம் ஆயிடுச்சா இல்லையா? ஆச்சி, நீ உள்ள போறதுக்கான நேரமா ரெடி ஆச்சி. ஆஹா, நம்ம வீடு அப்படியே இருக்கு. மோட்டோ அப்படியே பின்னால பாரு. இது ஒரு சின்ன டெக்னிக் ஃபால்ட் தான். இதுக்காக எங்களை அடிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆமா, விட்டுருங்க.
பேரும் சேர்ந்து நம்ம வீட்டை நரகமாக்கிட்டானுங்க, நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிட்டானுங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. சீக்கிரமா ஏதாவது செய்யடா. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு போல வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? ஐடியா. எங்க பாரு நண்பர்களே, உங்க ஆசை தீர எங்களுக்கு என்ன வேணா அடிச்சுக்கிங்க, ஆனா எங்க வீட்டை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாங்க உங்க வீட்டை இடிச்சிட்டோம். ஏய், நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டை இடிச்சிட்டீங்கல்ல, இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து இவனுங்க வீட்டை இடிப்போம். வாங்க வாங்க தோழர்களே. போயிட்டாங்களா? வாடா போய் வேடிக்கை பார்க்கலாம். வாடா. சேதாரம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, செய்கூலி இல்லாம வேலை பாக்குறாங்க. நாங்க புது வீடு கட்டி பார்க்க போறோம். பத்துலு பிளான் பண்ற விஷயத்துல நீ என்ன கூட மிஞ்சிட்டப்பா.